வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் அப்படிங்கிறத தொடாம இருக்கிறது இல்ல. வாரத்துக்கு ஒரு தடவையா அரசியல் காணொளி நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுல குறிப்பா இவ்வளோ நாள் நான் பண்ண தவறுனது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதற்கான வாய்ப்பு எனக்கு தள்ளி போயிட்டே இருந்தது. அதற்கான ஒரு தருணம் தான் இப்ப அமைஞ்சிருக்கு. ஆதவ் தீட்சினி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா, வரவேற்கிறேன். வணக்கம் வணக்கம். ஏன்னா ரொம்ப ஆர்கானிக்கா எனக்கு எப்படி உங்களை தெரியும் அப்படின்னே சொல்றேங்க. நான் ரொம்ப பெரிய வாசகர் எல்லாம் இல்லை, நிறைய புத்தகங்கள்லாம் படிக்க மாட்டேன். ஆனா அரசியல் சார்ந்து நிறைய காணொளிகள் பார்ப்பேன். அதன் மூலியமா தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் நினைப்பேன். ஒரு மேடை அது நீலம் சோஷியல்ல உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுல நீங்க ஒரு ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் ஸ்பீச் பேசியிருந்தீங்க. நீங்க நிறைய சாதிய அடக்குமுறைகள் பத்தின நுண்ணரசியல் பேசியிருந்தாலும் எனக்கு பசுமன மாதிரி என் மனசுல பதிஞ்சது அப்படின்னா, எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ உனக்கு எதிர்கருத்து இருந்தா அதை என்கிட்ட சொல்லு. என் கூட டிபேட்டாவது பண்ணு. நீயே தனியா உட்காந்துட்டு உனக்கு ஒரு கூட்டம் கூட்டு பேசிட்டு இருக்காத. என்கிட்ட விளக்கமாவது கேளு. அப்பதான் என்னால சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீ ஸ்டீரியோ டைப் பண்ணி மனசுல ஒண்ணு வச்சுக்காத அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க உங்களை ஒரு தலித்திய செயல்பாட்டாளரா நீங்க அடையாளப்படுத்திக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சொன்ன அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் எந்த சித்தாந்தத்துக்கும் யாருக்கா வேணாலும் பொருந்தும். இப்ப நான் விடாப்புடியா நான் இதை தான் நம்புறேன் அப்படின்னு நானே தனியா உட்காந்துட்டு இப்போ கேமரா பார்த்து பேசுறதும் இல்ல, நான் சொல்றதுக்கு ஆமா சாமி போட்டு என்னோட கருத்தை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி ஆட்கள்கிட்டே பேசிட்டு இருக்கிறதும் ஒரே விஷயமா தான் நான் பாக்குறேன். எப்பவுமே எதிர்கருத்துகள் நல்ல வாதங்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட அறிவு கூர்மை மட்டும் இல்லாம நம்மளுடைய கருத்தை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. அதனால அந்த பர்டிகுலர் விஷயம் சரி உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தான். உங்களை எப்படி நீங்க அடையாளப்படுத்திப்பீங்க? ஏன்னா அதனால தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஒரு தலித் செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல சோஷியல் ஆக்டிவிஸ்டா, இல்ல நீங்க எப்படி உங்களை சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஒரு சாதி ஒழிப்பு சமத்துவத்துக்கான ஒரு ஊழியனாக நான் என்ன கருதிக்கிறேன். ஓகே. அதுதான் உங்களோட அதுதான் என்னுடைய அடையாளமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு கலை இலக்கியத்தின் மூலமாக என்னால் முடிஞ்ச வேலைகளை செய்கிறேன். உரையாடல்கள், சொற்பொழிவுகள், இந்த மாதிரியான என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ, என்னென்ன மேடைகள் கிடைக்குதோ, அந்த மேடைகள் எல்லா இடங்கள்லையும் அல்லது எல்லா வாய்ப்புகள்லையும் எல்லா ஊடக வடிவங்கள்லையும் இந்த கருத்துக்களை மையப்படுத்தி என்னால் முடிஞ்சதை பேசிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேணாம். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு நியூ செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம்ல. ஸோ அவங்களுக்கு தெரியறதுக்காக எனக்கு ஒரு பாட்காஸ்ட் வடிவில் போறதுனால நான் உங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய தொடக்கம் எங்க இருந்துச்சு? எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தீங்க? தொடர்ந்து இந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற ஊக்கம் எந்தாவது ஒரு நிகழ்வுல இருந்து வந்துச்சா, இல்ல ஒரு காலகட்டத்துல இருந்து உங்களுக்கு இருந்துச்சு? எல்லாருமே ரொம்ப கருவிலை திருவுடையவர்களாகவோ அல்லது பிறக்கும் போதே போராளியாகலாம் யாரும் உருவாகிறது இல்லை. சில நேரங்களில் அதுக்கான ஒரு ஒரு நெருக்கடி நமக்குள்ளேயே உருவாகும். ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஆமாம், நமக்கு ஒரு நெருக்கடி, அகவயமாக ஒரு நெருக்கடி உருவாகிறதுங்கிறது ஒரு நடக்கும். அந்த மாதிரியான அகவயமான நெருக்கடிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அம்பேத்கரை வாசிக்க தொடங்கின பின்னாடி தான் ஏற்பட்டுச்சு. ஒரு நேரடியான தீண்டாமை கொடுமைகள் அல்லது சாதி ரீதியான பாகுபாடுகள், புறக்கணிப்புகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் கூடுதலாக எனக்கு நேர்ந்ததாக நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கும் நேர்ந்ததில்லை, நீங்களும் விட்னஸ் பண்ணதில்லை? இல்லை, நடந்திருக்குது. அதை எல்லாத்தையுமே நான் என்ன சொல்றது, எனக்கு அதெல்லாம் சாதிய பாகுபாடு அல்லது தீண்டாமையினுடைய ஒரு வடிவங்கள் அப்படிங்கிற புரிதல் இல்லாத ஒரு காலத்துல அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அம்பேத்கரை வாசிக்கும் போதுதான் அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க தொடங்குறதுங்கிறது ஒரு மனப்பயிற்சி தான். அது அந்த பயிற்சியின் வழியா பார்க்கும்போது தான் நம்ம கடந்த காலமே எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு விஷயங்களை எல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதும், நம்ம சமகாலத்துல நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறதையெல்லாம் எப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கும்போது இது எப்படி ஒரு இந்த சமூக அமைப்புங்கிறது அவர் சொல்லக்கூடிய ஏற்றத்தாழ்வின் மீது கட்டப்பட்டிருக்கிற இந்த சமூகம் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. எதன் மீது கட்டப்பட்டது இந்த சமூகம் போது அது ஏற்றத்தாழ்வின் மீது கட்டப்பட்டதுன்னு ஃபவுண்டேஷனே. ஆமா, அது அந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது இங்க பாலின பாகுபாடாக இருக்கிறது, அல்லது பொருளாதார ரீதியான பாகுபாடு இருக்கிறது, சாதி ரீதியான பாகுபாடு இருக்கிறது. இந்த அடிப்படையான இந்த பாகுபாடுகளை நம்ம அம்பேத்கருடைய அந்த வெளிச்சத்துல இருந்து பார்க்கும்போது, நீங்க தமிழ் சமூகம் அல்லது இந்திய சமூகம் இது எல்லாத்து மேலேயுமே நீங்க அந்த வெளிச்சத்தை பாய்ச்சும் போது அதுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம், ஆனா அது தெரியாமே நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காத்து மாதிரி இருக்குது அது. அப்போ இப்படிதான் நம்ம ஒரு ப்ராசஸ்ல தான் அது நடந்துச்சு ஒழிய திடீர்னு ஒரு நாள் காலையில எதுவும் நடக்கல எனக்கு.
சரி. இப்ப நீங்க அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல இப்போ டிபேட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. டிஸ்கஷன் இல்ல வந்து அப்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்களோட கருத்த வந்து அப்படியே போட்டுட்டு போயிருவாங்க. ம். ஏன்னா, அங்க திருப்பி எதிர்கருத்து வந்தாலும் அவங்களுக்கு டைரக்ட்டா எதுவும் பாதிப்படைய போறதில்ல அப்படிங்கிறனால, அதிகமா நம்ம வந்து சாதிய அடக்குமுறைய சம்மந்தப்பட்டு அதிகமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 5, 6 வருஷமா இப்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது, இந்த காலகட்டத்தில யாருங்க பார்க்குறா? இந்த காலகட்டத்தில தேவையில்லாம வந்து திணிக்கிறீங்க. இத பத்தி ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? இத பேசி ஏன் வந்து சமூகத்த பிரிக்கிறீங்க? அப்படிங்கிறாங்க. ஒரு சமூகம் அப்படிங்கிறது எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஓகே தான். ஆனா நீங்க சொல்ற மாரி ஒண்ணு இருக்கு. அத வந்து நம்ம கண்ணுக்கு எதிரா இல்லன்ற மாரி நம்ம நடிச்சுட்டும் வாழ முடியாது. இல்ல இக்னோர் பண்ண முடியாதுல்ல. சோ இந்த மாரி மேம்போக்கா வந்து இந்த காலகட்டத்துல யாருங்க அப்படிலாம் பார்க்குறா? அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க பேசிக்கா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி சொல்றதுங்கிறது அவங்களுடைய அறியாமைய தான் வெளிப்படுத்துதுன்னு ஒண்ணு. அப்புறம் அவங்களுடைய கபடத்தனத்த வெளிப்படுத்துதுங்கிறது ஒண்ணு. ஓகே. கபடத்தனம்னா அ நீங்க ஏன்னா அவரு சாதிங்கிற ஒண்ணுக்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சாதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம ம், ஒரு கட்டமுமே. இப்ப நீங்க எங்க குடியிருக்கிறீங்க? உங்க ம், அப்பா, அம்மா யாரு? அவங்களுடைய தொழில் என்ன? உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை என்ன? நீங்க வந்து தொடக்க காலத்துல நீங்க லேண்ட் ஓனிங் கம்யூனிட்டியா இருந்தீங்களா? இல்லையா? ம், உங்ககிட்ட நிலம் இருந்துச்சுன்னா, அந்த நிலம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஊர்ல உங்களுக்கு என்ன அதிகாரம்? ஊர்ல நீங்க எங்க வசிக்கிறீங்க? நீங்க ஒரு அக்ரஹாரத்துல வசிச்சீங்களா? அல்லது ஊருக்குள்ள வசிச்சீங்களா? சேரிக்குள்ள வசிச்சீங்களா? ம், இந்த மாரி வந்து நீங்க பிரிச்சு பார்க்கும்போது, உங்களுடைய சாதிக்குன்னு ஏதாவது ஒரு சமூக அதிகாரம் இருக்கா? இல்லது நீங்க சமூகத்துல ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? இப்படியெல்லாம் நீங்க தேடி போனீங்கன்னா, அ நீங்க சாதிக்குள்ள தான் இருப்பீங்க. உங்க ரேஷன் கார்ட எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க ரேஷன் கார்டுக்குள்ள எல்லாருமே ஒரே சாதி தான் அப்படிங்கும்போது, நீங்க சாதிக்குள்ள தான் இருக்கிறீங்க. ம், ம், நீங்க திருமணம் செய்து கொண்டவர்கள் ஒரே சாதி. நீங்க நிச்சயமா அப்படி 2 பேரு நீங்க 2 சாதி ஒரே சாதிய சேர்ந்த 2 பேரு நீங்க திருமணம் பண்ணிக்கிட்டா, நீங்க பெத்தெடுக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரே சாதி. ம், ம். அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து நீங்க என்ன பேர் வைக்கிறீங்க? அதுக்கு என்ன உங்க குலதெய்வம் யாரு? இப்படி நீங்க எத ஒண்ணு நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நீங்க யார வணங்குறீங்க? இது எல்லாமே நீங்க எப்படி வணங்குறீங்க? ம், ம். இது ஒவ்வொன்னுலயுமே உங்கள கரெக்ட் ஒரு சரியான இடத்துல இருந்து உங்கள வந்து பகுத்து பார்த்தோம்னா, நீங்க ஒரு சாதியா தான் ஒவ்வொருத்தரும் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த சாதியாவே இருந்து கொண்டு சாதிக்குள்ள இல்ல அப்படிங்கிறதோ, அல்லது இப்பல்லாம் எவன்டா சாதி பார்க்குறான்னு சொல்றதுங்கிறதோ வந்து ம், ம். ஒரு மோசடியான விஷயம். அத தான் நான் கபடம்னு சொல்றேன். ஓகே. அங்க சின்ன மேபி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கும். ம், சாதிக்குள்ள இருக்கோன்றது தெரியுது. ம். யாருப்பா சாதிய பாகுபாடு பார்க்குறா? ஏற்றத்தாழ்வு எங்க இருக்குன்ற மாரி அவங்க வந்து ஒரு மேம்போக்கா சொல்ற மாரி தெரியுது. ஆனா அ ஏன்னா நீங்க சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, சாதியில இல்லன்னு யாருமே சொல்லவே முடியாது. நம்ம சாதிக்குள்ள எல்லாருமே தான் சாதிக்குள்ள இருக்கிறாங்க. தான் இருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியும். பாகுபாடு பார்க்கலங்கிற சொல்றதும் அதுவும் ஒரு மோசடி தான். ஏன்னா, நீங்க உங்க வீட்டுக்குள்ள யாரெல்லாம் அனுமதிக்கிறீங்க? உங்க வீட்ல ஒருத்தர எவ்வளோ தூரம் அனுமதிக்கிறீங்க? உங்க வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள ம். அவங்களும் புழங்கறதுக்கு வந்து நீங்க எவ்வளோ தூரம் அனுமதிப்பீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த 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 கேள்விகள பின்தொடர்ந்து போனீங்கன்னா, நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க. கோயில்ல உங்களுக்கான இடம் எது? ம், ம், ம். கோயில்ல நீங்க கருவறைக்குள்ள இருக்கிறவரா? கோயிலுக்கு வெளியில நிக்கிறவரா? அ கருவறைக்கு வெளியில நிக்கிறவரா? இல்ல கோயிலுக்கே வெளியில நிக்கிறவரா? உங்கள திருவிழால கலந்துக்க விடுறாங்களா? என்ன ஆ மரியாதை அதான் அதான் செய்யப்படுது? சொல்றேன். நீங்க எல்லாமே. நீங்க நீங்க கருவறைக்குள்ள இருக்கிறவரா? கருவறைக்கு வெளியில இருக்கிறவரா? கோயிலுக்கே வெளியில இருக்கிறவரா? ம். அ இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க ஒவ்வொன்னுலயுமே சாதி இருக்குது. அத நாங்க அனுமதித்துக் கொண்டே, அல்லது அதனுடைய ஒரு பகுதியாக இருந்து கொண்டு, அதை செயல்படுத்திக் கொண்டு செயல்படுத்துறது ஒண்ணு, அனுமதிக்கிறது ஒண்ணு, அது நீடித்து நிலைப்பதற்கு உங்களுடைய பங்களிப்பை செய்வது. ம், ம், ம். இது எல்லாத்தையுமே நீங்க செஞ்சுக்கிட்டு, நான் சாதி இல்ல அப்படின்னு நம்ம சொல்றதுங்கிறது வந்து ஒரு 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 மோசடியான ஒரு வாதம். அந்த மோசடியான வாதத்தினால அவருக்கு எந்த தனிப்பட்ட முறையில எந்த பயனும் கிடையாது. ஆனா, ஒரு சாதிங்கிற இந்த ஒரு ஒரு கெட்டி தட்டி போன ஒரு அமைப்ப நீங்க தக்க வைக்கிறதுக்கு நீங்க உங்களால ஆன பங்களிப்ப நீங்க செய்யறீங்கன்னு பொருள் அது. ஓகே. 2வது இப்பலாம் யார் சாதி பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அதுல வந்து, நீங்க யாரையும் பகுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க தான் குறுகிய கண்ணோட்டத்துல பார்க்குறீங்க. ஆனா இன்னைக்கு வந்து இது தவறு அப்படிங்கிற மாரி வெளியில பேசிட்டு, மனசுல இருந்து வச்சுக்கிட்டு அத வெளியில எங்கேயாவது வந்து வெளிப்படும் இல்லையா? அந்த மாரி இன்னும் நீங்க வந்து சாதிய கண்ணோட்டத்துல வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்றத இன்னும் நீங்க புரிஞ்சுட்டே தானே இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன் நான். ஆமா. அப்படிதானே இருக்கு. ஒருவேளை இப்ப நம்ம பேசிட்டு வெளியில போறதுக்குள்ள எத்தன வன்கொடுமை நடந்திருக்குன்னு தெரியாது. ம். ஏன்னா ஒரு 15 நிமிடத்துக்கு ஒரு வன்கொடுமை நடக்கக்கூடிய நாடா இருக்கு. இப்போ நம்ம முதலமைச்சர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல நம்ம ஒரு எங்களுடைய ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறேன். நானும் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னாரு. எனக்கும் கூட அவரோட சேர்ந்து நானும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா ஆசைதான். எப்படி நான் வந்து சுத்தி நடக்கிற இந்த வன்கொடுமைகள கவனத்துல வச்சுக்காம,
எப்படி நான் போய் திடீர்னு இப்போ வடகாடுன்ற புதுக்கோட்டையில வடகாடுங்கிற ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை நடக்குது. நீங்க தர்மபுரியில பெண்ணாகரங்கிற ஊருக்கு பக்கத்துல, பெண்ணாகரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏமனூருங்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல் பையன் மேல கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க. இங்க தர்மபுரி பக்கத்துல கூடிய தென்கரைக்கோட்டைங்கிற ஊர்ல அதே மாதிரி ஒரு பையன் மேல ஒரு வன்கொடுமை நடக்குது. நம்ம சுத்தி இருக்கிற இடத்துல பூராவுமே நம்ம வந்து உலகத்துல பார்க்கறதுக்கும், ரசிக்கிறதுக்கும், கொண்டாடுறதுக்கும் எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா திரும்ப திரும்ப நம்ம காதுக்குள்ள இதே மாதிரியான விஷயங்கள் வந்து வந்து மோதும்போது, நம்ம ஒரு மனநிறைவற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம தள்ளப்படுறோம்ல. இந்த துயரத்த வந்து நம்ம எங்க போய் ஷேர் பண்றது? இத ஷேர் பண்ணனா யாருகிட்ட போய் ஷேர் பண்றது? அப்படின்னா, இது யாருகிட்டயும் பகிர்ந்து சொல்லியெல்லாம் இல்ல. நம்ம சொல்வதன் மூலமாக அவரையும் சேர்த்து நம்ம கூட இழுத்துக்கிட்டு போ முடியுமாங்கிற ஆதங்கத்துல தான் நம்ம இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்குது. இது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வன்கொடுமையுமே, நேற்று நடந்த ஒன்றைப் போல பிரதிபலிப்பதோ அல்லது நகலெடுக்கிற மாரியோ இல்ல. புதிதான வடிவங்கள்ல அதான் கேட்டேன். புது வடிவங்கள். புது வடிவங்கள்ல இந்த வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலம். அந்த நிலத்த வந்து வேற ஒருத்தரங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அத ஒரு இயக்கம் நடத்தி, போராடி அந்த நிலத்த மீட்டு, மீண்டும் அது பட்டியல் சமூகத்து மக்களுக்கு வருது. அந்த வந்த நிலத்துல அவங்க உளுந்து பயிரிடுறாங்க. இப்போ உளுந்து பயிரிட்டத வந்து நினைச்சு பாருங்க, ஒரு வயல் முழுக்க விளைந்த உளுந்து விளைஞ்சிருக்குது. அறுவடைக்கு தயாரா இருக்கு. உளுந்து காய வந்து புடுங்க வேண்டியிருக்கு. பறிக்க வேண்டியிருக்கு. அந்த மாரியான ஒரு நேரத்துல, நீங்க ட்ரோன் டெக்னாலஜிய பயன்படுத்தி, ஒரு நாடு இன்னொரு நாடு இன்னைக்கு அத பயன்படுத்தி போரிடுற மாதிரி, அந்த தலித்தினுடைய நிலத்துக்குள்ள விளைஞ்சிருக்கிற அந்த உளுந்து செடிய அழிக்கிறதுக்காக, ட்ரோன் மூலமா களைக்கொல்லி மருந்து, நீங்க களைக்கொல்லி மருந்து அடிச்சீங்கன்னா, நீங்க களை முழுக்க செத்து போயிரும். அந்த மாரி இவங்க விளைஞ்சிருக்கிற உளுந்து செடி மேல களக்கொல்லி மருந்த தெளிச்சு, அந்த விளைஞ்சத முழுக்க அழிச்சிருக்கிறாங்க. இது நிஜமா நடந்ததுங்களா? ஆமா, திருவண்ணாமலை மாவட்டத்துல நடந்துச்சு. ஏன் இந்த நியூஸ்லாம் இப்போ நாங்கலாம் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் நியூஸ். ஆனா இதெல்லாம் வந்து வரவே இல்லையே. அது நியூஸ்லாம் வந்துச்சு. டெக்னாலஜியே இவ்வளவு கேவலமா இதுக்கு யூஸ் பண்றாங்க. ஆமா, நீங்க வந்து அதான் டெக்னாலஜி கேவலமா இல்ல. அவ்வளோ வந்து அவங்க அப்டேட் ஆகுறாங்க. தங்களுடைய பிற்போக்குத்தனமான ஒரு அந்த சாதிய வெறியை தணித்துக் கொள்வதற்கு, அல்லது அந்த சாதிய வெறியை முழுமையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை கூட அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பக்கம் Instagram ரீல்ஸ் மாரி, இன்னொரு பக்கம் ட்ரோன் மூலியமாவும் ட்ரோன் மூலியமாவும் வந்து நீங்க உங்களுடைய சாதிய வன்மத்தை வெளிப்படுத்த முடியும். அவங்க எல்லாத்தையுமே கைக்கொள்றதாக இருக்கு. அப்போ நீங்க காலத்துக்கு காலம் வந்து நீங்க ஒரு முன்னாடி 18 நிமிஷங்களுக்கு ஒரு வன்கொடுமைன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப 15 நிமிடங்களுக்கு ஒரு வன்கொடுமை ஆவரேஜா வந்து அதிகரிச்சிருக்குது. இப்ப இந்த அதிகரிச்சிருக்கிற இந்த சூழ்நிலையில, இது நம்ம வந்து வெறும் இந்த மாரி டேட்டாவ சொல்லி அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி புலம்புறதோ, அல்லது ரொம்ப அப்டேட்டா நான் இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்கு, அவன் வந்து ட்ரோன்ல வந்து தெளிக்கிறத நான் வந்து உடனே ஒரு ஆவணப்படுத்தி, நேற்று கூட இப்படிதான் நடந்துச்சு, இன்னைக்கு கூட அப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு காட்டி அதுல திருப்தி அடைகிறதோ வந்து எந்த வகையிலையும் இதுக்கு ஒரு தீர்வு கிடையாது. அல்லது இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடக்கும்போது, இந்த கொடுமைகள் சமகாலத்துல வந்து ஒரு மக்கள் சமூகம் ஒரு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, இந்த கொடுமைகள்ல இருந்து ஒரு திசை திருப்பம் மாதிரி, நாங்கெல்லாம் கடந்த காலத்துல யாரா இருந்தோம் தெரியுமா? அப்படின்னு வந்து பழம்பெருமை பேசுறதோ, அல்லது நாங்க அந்த காலத்திலேயே எங்களுக்கு வந்து அப்படி இப்படின்னு வந்து நம்ம உதார விடுறதோ, இது எல்லாமே ஒரு பயனற்ற விஷயங்கள்ன்னு நான் நினைக்கிறேன். இது தேவையான விஷயம் இல்ல. இது உண்மையில இன்னைக்கு வந்து தலித் மக்கள் அப்படின்னு நான் வந்து திரும்ப ஏன் பேசுறோம்னா, இந்த நாட்டுல சமத்துவம் அப்படிங்கிறதுக்கு குறைவாக வேற எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருப்பவர்கள் தலித்துகள். நான் என்னை பத்தி நீங்க கேட்டப்போ நான் சொன்னேன்ல, சாதி ஒழிப்பு, சமத்துவம் அப்படின்னு சொன்னேன்ல. இந்த சாதி ஒழிப்புங்கிறது சமத்துவத்துக்கான ஒரு முன்னிருந்தனையாக இருக்கிறது. அதாவது சாதியே ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறீங்க. ஆமா, சாதிங்கிற இந்த முறை வந்து ஒழிக்கப்படணும். ஆனா இப்படி சொன்னா ஒரு ஹாஃபவே மீட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த சாதியை ஒழிக்க போற சொன்னா யாருமே இங்க வரவே மாட்டாங்களே. இந்த ஒரு கூட்டமைப்புக்குள்ளேயே இல்ல இந்த ஒரு முயற்சிக்குள்ள சோஷியலி யாரும் வரமாட்டாங்கல்ல. நீ பிராக்டிகலா கேட்கிறேன் உங்க. ஆமா, நான் அது இன்னைக்கு சொல்றது வந்து நாளை காலையில எல்லாரும் ஒழிச்சிருங்கன்னு நான் சொல்லல வந்து. ஆனா நடைமுறையில எல்லாருமே இந்த நாட்டுல சாதி அமைப்புக்குள்ளதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதே நேரத்துல சாதி நமக்கு என்னென்ன சொன்னுச்சோ அதையெல்லாம்
இந்த 2025ல் கடைபிடித்து கொண்டு இருப்பவர்களாக நம்ம யாரும் இல்லை. சாதி வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழிலை சொல்லியிருக்குது. இன்னைக்கு சாதி சொன்ன தொழில் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால், நீதிபதிகளாக இருப்பவர்களுக்கு தனி ஜாதி கிடையாது. மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு தனி ஜாதி கிடையாது. ஸ்டுடியோ வச்சிருக்கிறவங்களுக்கு தனி சாதி கிடையாது. திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு தனி சாதி கிடையாது. அப்போது சாதி உங்களுக்கு எந்த தொழிலை பார்க்க வேண்டும் என்று சாதி சாஸ்திரங்கள் சொன்னுச்சோ அந்த தொழில் நீங்கள் யாரும் பார்க்கல. அந்த உணவை நீங்கள் உண்ணுகிட்டு இல்லை. அது சொன்ன மாதிரியான உடையை நீங்கள் உடுத்தலை. அது சொன்ன இடத்துல நீங்கள் வசிக்கலை. சாதி ஆசாரம் சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்களை மட்டும்தான் நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கடவுள்களை தான் வணங்குறீங்க. அது சொன்னபடி தான் வணங்குறீங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ நடப்பு உலகத்தில், நடப்பு வாழ்க்கையில் சாதியை வந்து நீங்கள் எல்லாருமே மீறி தான் இருக்கிறோம். நம்ம ப்ராக்டிக்கலி வந்து உன்னோட சாதியோட ரூல்ஸே நீ மீறி தான் இருக்கிற. நான் சொல்கிறேன் 90% சாதி அற்றவர்களாகத்தான் நீங்கள் வந்து இருக்க முடியும். இப்போ நீங்க சொன்ன எல்லா கருத்துக்கையும் வந்து ஏத்துப்பாங்கய்யா, ஏத்துக்கணும் போலமும் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க ஒன்ஸ் அந்த சாதியை ஒழிக்கணும்னு சொன்னா அதை தான் சொல்றேன். நீங்க 90% நீங்க சாதி அற்றவராக தான் இருக்கிறீங்க. உங்க வீட்டுல நீங்க புழங்கக்கூடிய பொருளை போய் எடுத்து பாருங்க. நீங்க எந்த சாதின்னு எனக்கு தெரியாது. நீங்க ஒரு எக்ஸ் சாதின்னு வச்சுங்க. நீங்க ஒரு எக்ஸ் சாதி. நீங்க இப்போ உட்காந்துருக்கிற இந்த நாற்காலி உங்க சாதிக்காரர் கிடையாது. நீங்க போட்டிருக்கிற இந்த சட்டை, பேண்ட், கையில கட்டிருக்கிற வாட்சு, சாப்பாடு, சமைக்கிற பாத்திரம், இது எதுவுமே உங்க சாதிக்கு காரங்க தான் செஞ்சது கிடையாது. இது எல்லாமே பல பற்றை சாதிகள் செஞ்சு கொடுத்து தான் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதன் பொருள் என்னன்னா, நீங்க உங்களால் சாதியை துறந்து விட்டு வாழ முடியும்ன்றது தான் வந்து உண்மை. உங்களால் சாதியை துறந்துட்டு தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா, ஏன் அந்த சாதியை பிடிச்சி தொங்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். சாதியை ஒழிக்கிறதுக்கு வந்து நான் சொன்னதுக்காக ஒழிக்க வேண்டாம். நீங்களே ஒழிச்சவராக தான் இருக்கிறீங்க. அப்படி ஒழித்து விட்டு நடப்பு வாழ்க்கையில் நீங்க வந்து இயல்பாகவே சாதி அற்றவராக வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒருத்தர் எதுக்காக சாதிங்கிற ஒரு கற்பிதத்தை ஏன் வந்து உண்மையை போல் நீங்க வந்து என் மேல திணிக்கிறது, நீங்களே அதை பற்றி பிடித்து கொண்டு இருப்பது எதற்காக அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஓகே, இப்போ நீங்க பெரியார் பத்தி சொன்னீங்க, அம்பேத்கர் அவர்களை பத்தி சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து பல பர்சனாலிட்டிஸ் பத்தி சொல்றீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம இஷ்யூ பேஸ்டா பேசலாம்னு ஸ்டார்டிங்லேயே முடிவெடுத்தோம். ஸோ நம்ம வந்து முக்கியமான பிரச்சனைகள் பத்தி பேசுவோம். இண்டிவிஜுவல்ஸை இப்போதைக்கு வந்து நம்ம ஒத்தி வச்சிடலாம். ஏன்னா வந்து அவர் சொன்னது இது கரெக்ட், இது தப்புன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி டிபேட்டா வந்து போயிடும். ஆனா நீங்க சொல்றதுலேயே வந்து பாத்தீங்கன்னா, நீங்களே சாதியை ஒழிச்சுட்டு தாங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்க சாதியோட ரூல்ஸா நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்கறப்ப ஆமா அப்படின்னு தோணுது. கடைசியில வந்து இந்த சாதியை வந்து ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பேரே வந்து தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு தெரியும் வடக்கு தமிழ்நாட்டை வந்து இப்போ வரைக்கும் எப்படி வஞ்சிக்குது, எப்படி பாக்குது, எப்படி மாற்றாந்தான் மனப்பான்மை நடக்குது, உரிமைகள் எப்படி பறிக்குதுன்னு. அப்படி இருக்கிறப்போ இந்த தமிழ்நாடு, இங்க இருக்கிற தமிழர்கள் அப்படிங்கிறப்போ அவங்கள எப்படி டிஃபைன் பண்றது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கு நாங்க வந்து இந்த சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்கோம்னு சொல்றாங்கல்ல. ஸோ அது ஒரு விதத்துல வந்து நியாயம் மதனப்படுது. இப்போ இந்தியன்ஸ்னா வந்து எதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, தமிழ்நாட்டுனா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு என்னோட அடையாளத்துக்காக நான் வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க சொல்லக்கூடியதுல ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன அடையாளங்கள் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு அடிப்படையில் ஒரு பாலின அடையாளம் இருக்கு. ஆண், பெண், அப்புறம் மாற்று பாலினம். நமக்கு ஒரு பாலின அடையாளம் இருக்கு. அது வந்து இயற்கையினுடைய தேர்வு இல்லைங்களா? இயற்கையினுடைய தேர்வு. சரி, நீங்க ஒரு மதத்தை சார்ந்தவராக இருக்கீங்க. அந்த மதம் உங்களுடைய சொந்த தேர்வு. நான் பிறக்கிறப்பவே வரல, நீங்க தேர்வு பண்ணலாம். நீங்க பிறக்கிறப்பவே நீங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய பெற்றோர்களுக்கு நீங்க பிறந்திருந்தா கூட நீங்க அதுக்கப்புறம் நீங்க மாத்திக்கலாம். அதுக்கு உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. நீங்க ஒரு கடவுளை வணங்குறீங்க, நீங்க எத்தனை கடவுளை வேணாலும் வணங்கலாம். அது உங்களுடைய தேர்வு. வணங்காம கூட இருக்கலாம். அல்லது கடவுளை இப்படியெல்லாம் வணங்கலான்னு சொல்லும்போது இல்ல நான் இப்படிதான் வணங்குன்னு சொல்லி நீங்க வணங்கக்கூடிய முறையை கூட நீங்க மாத்திக்கலாம். நீங்க பேசக்கூடிய மொழியை மாத்திக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய சொந்த தேர்வுல இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு படிச்சிருக்கிறீங்க, அது உங்களுடைய சொந்த முயற்சி. நீங்க இன்னைக்கு ஒரு தொழில் செய்றீங்க, ஒரு தொழில்நுட்பத்தை கத்துருக்கிறீங்க. இப்போ நம்ம 2 பேர் பேசுறத ஒரு தம்பி வந்து பதிவு பண்றாரு. அவரு ஒரு தொழில்நுட்ப அறிவை கத்துருக்கிறாரு இல்லைங்களா? இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற அடையாளங்கள். இது எல்லாமே உங்களுடைய பிறப்பு என்பது இயற்கையினுடைய தேர்வு. மீதி எல்லாமே வளர்ந்த நிலையில வளர வளர நீங்கள் சுயமாக தேர்ந்தெடுத்து கொண்ட அடையாளங்கள்.
நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னா நீங்க உங்க தொழில ஒரு அடையாளமா சொல்றீங்க. எந்த ஊர்க்காரர்னா நீங்க வந்து இன்னைக்கு நான் நான் போய் பார்த்தா அங்கங்க, ஆனா நான் என்னுடைய ஊர் சென்னைங்க. இதுதான், சென்னை தான் அப்படின்னு ஒரு ஊர் அடையாளம், ஒரு நாட்டு அடையாளம். இது எல்லாமே நீங்க வந்து உங்களுடைய சுய தேர்வினுடைய அடிப்படையில் இருக்கு. ஆனா சாதிங்கிறது வந்து உங்களுடைய சுய தேர்வா? இல்ல. இல்ல. அப்ப நீங்க வந்து இன்னைக்கு ஒரு 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 பெரிய சாதனை நிகழ்த்துறீங்க. உங்களுடைய படிப்பின் வழியாக ஒரு சாதனை நிகழ்த்துறீங்க. அது உங்க அறிவு சம்மந்தப்பட்டது. அல்லது நீங்க வேற ஒண்ண கண்டுபிடிக்கிறீங்க. அதுல உங்க அறிவு இருக்கு, உழைப்பு இருக்கு. ஆனா இந்த குறிப்பிட்ட சாதியில பொறக்கறதுக்கு நீங்க ஏதாவது எஃபோர்ட் எடுத்திருக்கீங்களா? இல்ல சாதின்னு நான் பார்க்கல. அப்படி ஆனா இனம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இல்ல இனம் வேற. நான் சொல்றேன். இல்ல சரி ஓகே. இனம் வேற. இனம் வேற. இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட தெளிவுக்காக கேட்டேன். ஏன்னா ஒரு குழப்பம் ஏற்படும். ஆமா அதான் சொல்றேன். நீங்க இனம் வேற. இனம்ங்கிறது நம்ம ஒரு குறிப்பிட்ட மொழி வந்து நம்ம பேசுறோம். அந்த மொழி பேசக்கூடியவர்கள் ஒரு தொடர்ச்சியான ஒரு நிலப்பரப்புல வாழ்றவங்க. சரி. இதெல்லாம் ஒரு தேசிய இனத்துக்கான வரையறைகள் வேற. Yeah. ஆனா சாதிங்கிறதுக்கு வந்து என்ன உங்களுடைய சொந்த தேர்வு கிடையாது முதல்ல. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க சொந்த தேர்வு வேற கிடையாது. யாரோ டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதுல ஆமா. வந்து அது பிறக்கறதுக்கு முன்னாடியே உங்க மேல சுமத்தப்படுது. அந்த பிறக்கறதுக்கு முன்னாடி உங்க மேல சுமத்தப்பட்ட அந்த சாதியை நீங்க இன்னதுன்னு காட்ட முடியாது. அப்ப காட்ட முடியலங்கிறப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அந்த சாதிக்குரிய மேன்மையை அல்லது அதனுடைய தாழ்வுணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக, நீங்க உங்களுடைய சக மனிதனை எப்படி நடத்தணும்னு அது நம்மள சொல்லுது. ம். இந்தியர்கள் எல்லாரும் சமமா? சமமற்றவர்களா? சமம். சட்டத்தின் என்ன படி பொறுத்த சமம் தானே? வரைக்கும் சட்டத்து பிரகாரம் சமம் தான். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறோம். தமிழர்கள்ல வந்து தெற்க இருக்கிறவங்கலாம் வசத்தி, வடக்க இருக்கிறவங்கலாம் தாழ்த்தி நீங்க நம்ம சொல்லியிருக்கிறோமா? நம்ம சொல்லல. சொல்லல. இல்ல சொல்லவும் இல்ல. நம்ம அது அப்படி பார்க்கவும் மாட்டோம். அது நம்ம ஒரு ஒரு பகுதி வாரியாக நம்ம பார்க்கவும் இல்ல. ஆனா சாதி வந்து அப்படி கிடையாது. சாதிங்கிறது அதே மாரி பாலினங்கிறது. இந்த 2மே இயற்கையினுடைய தேர்வு தான். இதுல ஆம்பளையா பொறந்துட்டேன்னு ஒருத்தன் வந்து ஆம்பளையா பொறந்தத வந்து ஒரு பெருமைக்குரிய பெருமையா. விஷயமா பேசுறதுங்கிறதும், நான் இந்த சாதியில பொறந்தேன் அப்படின்னு பெருமையா பேசுறதுலயும், உங்களுடைய சொந்த பங்களிப்பு என்னன்றேன். அதுல உங்களுடைய அறிவோ, உங்களுடைய எதுவுமே கிடையாது. அதுல ஏதாவது அறிவு, உழைப்பு வேற ஏதாவது சம்மந்தப்பட்டதுன்னா, அது உங்க அப்பா, அம்மா சம்மந்தப்பட்டது. உங்க இது கிடையாது. அப்ப நீங்க வந்து நான் இந்த சாதியில பொறந்தேன் அப்படின்னு இந்த சாதிக்காக நீங்க பெருமை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இது உங்களுடைய சுய உழைப்போ, உங்களுடைய அறிவோ பயன்படாத ஒரு விஷயத்துல ஒரு அடையாளத்த நீங்க பெறுறீங்கன்னா, அது சாதி அடையாளம். அப்புறம் பாலின அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்கள் ஒரு அதிகாரத்தினுடைய குறியீடாக நீங்க பயன்படுத்தும்போது, அத வந்து நம்ம கண்டிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல அது தவறுதான். சாதிய பெருமை பேசி என்ன பண்ண போறோம் நான் கேட்கிறேன். அதான் சொல்றேன். நீங்க சாதி பெருமை மட்டும் இல்ல. நீங்க வந்து ஒரு ஆணாக ஒரு பேசக்கூடிய அந்த பெருமையும் கூட ம். நம்ம வந்து ஏத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒண்ணும் சரி, கிடையாது. accepted. அப்போ நம்ம வந்து ஒரு இன்னைக்கு சூழல்ல நம்ம பேசுறதாக இருந்தா, இந்த சாதிங்கிறது ஒரு செயற்கையான ஒண்ணுதான். அது ஒண்ணும் மனிதகுலம் தோன்றினப்ப தோணல. அல்லது இந்தியர்கள் தோன்றினப்ப தோணல. அது ஒரு இடைக்காலத்தில் வந்ததுதான். இடைக்காலத்தில் வந்த ஒன்றை பல்வேறு நிலைகள்ல நாம கடந்து வந்திருக்கிறோம். கைவிட்டிருக்கிறோம். ஆனா, இந்த சாதிங்கிறத மட்டும் கைவிடாம வச்சிருக்கிறோம். இங்க ஆட்சிகள் மாறி இருக்குது. சமூக அமைப்புகள்ல வந்து பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்குது. ஆனா, அந்த சாதிங்கிற ஒண்ணு வந்து அப்படியே இருக்குது. அப்படின்னா, அந்த சாதிங்கிற அப்படி ஒண்ணு இருக்க தான், நான் வந்து என்னுடைய சக மனிதன சமமா பார்க்காம இருக்கேன். இந்த சாதிங்கிற ஒண்ணு தான் எனக்கு வந்து உன்னுடைய சக மனிதனை சமமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த சாதிங்கிற ஒண்ணு தான், நீ பெண்ண வந்து சமமா நடத்துனீன்னா, சுதந்திரமா அனுமதிச்சீன்னா, அவ வந்து உன் சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அவ வேற சாதியில போய் கல்யாணம் பண்ணிருவா. அப்படின்னு சொல்லி பெண்ணை ஒடுக்க சொல்லி எனக்கு சொல்லித் தருது. ஒருவேளை அப்படி வெளியில போய் வந்து கல்யாணம் வந்து ஒரு பொண்ணு வந்து பொண்ணோ, ஆணோ வந்து வேற ஒரு சாதியில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அப்படி கல்யாணம் பண்ணி கொண்டதனால் என்னுடைய சாதிக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு விட்டது, கௌரவ கொலை. அவமானம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி, அந்த கௌரவத்தை மீட்பதற்காக கொலை. கொலை செய்றோம். கொலை செய்றோம். அப்போ இந்த 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 மாரி வந்து சாதி வந்து எதுக்காவது ஒரு விஷயத்துக்காவது, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு ஒரு மனிதனாக வாழ்வதற்கு அது வந்து மிருகத்தமா வாழ்றதுக்கு அது பல வகையில உதவி பண்ணுது. குற்றவாளியா வாழ்றதுக்கு அது உதவி பண்ணுது. கொடூரனா வாழ்றதுக்கு அது உதவி பண்ணுது. ஒரு இயல்பான ஒரு மனிதனாக வாழ்வதற்கு அது ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணுதா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் இந்த சாதியில பொறந்துட்டேன் அப்படின்னோ, அல்லது நீங்க இன்னொரு சாதியில அவர் பொறந்திருந்தா நல்லா இருக்குன்ற ஏக்கத்துல இருந்தோலாம் நான் சொல்லல. இந்த சாதி ஒவ்வொரு சாதியுமே நீங்க எந்த ஒரு சாதியாவது இன்னொரு சாதி சமம்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? நீங்க எந்த சாதி சங்க தலைவர்ட்டயும் போய் கேளுங்க. அல்லது நம்ம குடும்பத்துல போய் கேளுங்க. வீடுகளுக்குள்ள பேசுறது. வீடுகளுக்குள்ளேயே கூட கேளுங்க.
வீடுகளுக்குள்ளேயே கூட நீங்க எந்த ஒரு சாதியாவது இன்னொரு சாதியை சமம்னு வந்து ஒத்துக்குதா? சாதி இன்னொரு சாதி சமம்னு ஒத்துக்கலாம் கூட பரவாயில்ல. ஒரு உட்சாதி உட்பிரிவுகள். உட்பிரிவுகள் இருக்குல்ல, அந்த உட்பிரிவே இன்னொரு உட்பிரிவை சமம்னு ஒத்துக்காது. இப்ப சாதியினுடைய அடிப்படையான கோணம் வந்து எந்த ஒரு சூழலிலும் இன்னொரு மனிதனை சமமாக பார்க்காது. அவர் பெரிய அறிவாளியா இருக்கலாம், அவர் பெரிய திறமைசாலியா இருக்கலாம், அவர் பெரிய ஆற்றல்கள் உள்ளவரா இருக்கலாம், வீரரா இருக்கலாம். நீங்க என்ன வேணாலும் இருங்க. ஆனா உங்களை சாதி அடிப்படையில தான் அந்த சாதி அடையாளத்தை வச்சு தான் உங்களை உங்களோட பாராமீட்டர். ஆமா. அப்ப அந்த அளவுகோலே அவங்க வச்சிருக்கிற அளவுகோலே வந்து என்னன்னா சாதி தான். அந்த சாதி வந்து பிறப்பினுடைய அடிப்படையில. அது சொந்த தேர்வு கிடையாது. நான் அதனால தான் சொல்றேன். பிறப்பினுடைய அடிப்படையில் உங்களுடைய சொந்த உழைப்போ, அறிவோ செலுத்தப்படாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை பெரிதாகவும், உயர்வாகவும் கருதி என் மேல நீ திணிச்சீன்னா, இந்த சாதியில பொறந்ததுக்காக நீ வந்து உனக்கு எந்த பங்கும் கிடையாது. உனக்கு பங்கு இல்லாத ஒரு இரவல் பெருமையை வைத்துக்கொண்டு நீ என்கிட்ட வராதன்னு சொல்றேன். ஓகே. சரி. இப்போ நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன டயலாக் அப்படிங்கிறப்பவே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்க ஒரு கோல அடைய நினைக்கிறீங்க. அதற்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்துருக்கீங்க. சில சித்தாந்தங்களை நம்புறீங்க. சில வந்து கருத்துக்கள் மூலியமா அதை அடையணும்னு நினைக்கிறீங்க. நானும் வந்து அதே கோல் தான் வச்சிருக்கேன். என்னோட வழி வந்து வேற ஒரு ரூட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இல்ல சந்தேகம், ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து தமிழ் தேசிய சித்தாந்தம் பேசுறவங்களும், உங்கள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த சாதிய அடக்குமுறையை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், இது மாதிரி செயல்பாட்டாளர்களும் பெரும்பான்மையா நான் பாக்குறப்போ வந்து ஒன்றிணைந்து செயல்படாத ஒரு சூழ்நிலை வந்து என்னால பார்க்க முடியுது. இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. அப்படி நான் சொல்றது நீங்க உண்மைன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை நான் ரொம்ப நாளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.